ஹே காய்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அம்மா பண்ண சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேங்க. நம்ம சேனலில் நிறையா கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ஐடியா ரெசிபிஸ் போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸும் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் புட்டு அப்படிங்கிறத வந்து நான் போட்டிருந்தேன். அது புட்டு மேக்கர் வச்சு போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீமர் இல்லாட்டி இட்லி தட்டில் வச்சு போடலாம். ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இட்லி தட்டு இருக்கும். ஸோ ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிபியில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ்லாம் வரதாக இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு ரெசிபி மேக்ஸிமம் போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயெல்லாம். நான் ராகி விட்டா பிராண்டுங்கிற அந்த இதுலேருந்து ரைஸ் புட்டு மாவு மிக்ஸ் அது தாங்க வாங்கியிருந்தேன். அது 2 வாங்கியிருந்தேன். ஈச் பார்த்திங்கன்னா 200 கிராம் 40 ரூபா. அதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா அதை வந்து பரப்பிக்கணுங்க. அது தொட்டு பார்த்தாவே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த நரன்னு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 to 3 டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. ஸ்பேச்சுலா வச்சு கிளறுங்க, கை வச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம இட்லி தட்டோ ஸ்டீமர்லேயோ தண்ணி ஊற்றி எப்பயும் ஆஸ் யூஷுவல் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சிடணுங்க. 12 to 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். நான் பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் மேலே காட்டன் கிளாத் போட்டு இந்த புட்டு மாவை வந்து நம்ம அப்படியே போட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் வேக வச்சதை பார்த்திங்கன்னா வீடே கமன்னு வாசனையாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டுமே இப்படி தொட்டு பார்த்தா நல்லா பஞ்சு போல் வந்திருக்குங்க. இதுதான் மெத்தடு. நான் பார்த்திங்கன்னா இந்த சைடு 1 கப் வெல்லம் எடுத்துகிட்டு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கு கம்பி பரம் எதுவுமே தேவைப்படாது. ஸோ அதனால் அது நல்லா டிசால்வ் ஆனோன்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீமர்லேருந்து எடுத்து மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனோன்னே வெள்ளைப்பாகை எடுத்து நீங்கள் ஸ்ட்ரைனரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே நட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா முந்திரி பருப்பு, திராட்சை நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே தேங்காய் துருவல் அப்படியே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட அரிசி புட்டு ரெடிங்க. யாருக்கெல்லாம் சுட சுட புட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா புட்டு வெரைட்டிஸில் வீட்டில் செஞ்சு ஹெல்த்தி வெர்ஷனில் போடலான்ட்டு இருக்கேன். புட்டு வந்து ஸ்வீட்டாகவும் சாப்பிட பிடிக்கும், அதே மாதிரி காரமும் ட்ரை பண்ணி கூடிய சீக்கிரமாக அதுவும் போடுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறம்போது ஒரு பவுலில் எடுத்து அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து புட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு மேலே வந்து கார்னிஷிங்காக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சர்வ் பண்ணேன். செம்ம சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பை. இன்னொரு வீடியோவில்